அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக முபாரக்கான இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் நற்பாக்கியங்களும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இந்த உலகத்தில் பூரணமடைந்து விட்ட ஒரு ஷரீஅத்தினுடைய சொந்தங்கள் நாம் எல்லாம். இந்த உலகத்தில் குறைகள் இல்லாத, மாசு மறுவில்லாத நிறைவான சட்டங்களை உள்ளடக்கியது இஸ்லாமிய ஷரீஅத். ஷரீஅத் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்று நாம் யோசித்தால், இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறைகளை ஷரியத் என்போம், இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை ஷரீஅத் என்போம், இஸ்லாமிய சட்டங்களை ஷரீஅத் என்போம். ஆரம்பமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, இந்த மார்க்கம் நிறைவானது. புதிதாக எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இந்த மார்க்கத்திற்குள்ளே இல்லை. ஏற்கனவே இருக்கிற சில விஷயங்களை வெளியிலே எடுக்க வேண்டும் என்கிற தேவையும் இல்லை. ஒரு உயர்ந்த ஷரீஅத்திற்கு என்ன அடையாளம் என்றால், வெளியில இருந்து எதுவும் உள்ளேயும் வராது, உள்ளே இருக்கிற எதுவும் வெளியவும் போகாது. இந்த நியதியில உலகத்தில இருக்கிற எல்லா சமயங்களும் தோற்று போயிருக்கிறது. ஜெயித்தது இஸ்லாம் மட்டும்தான். சுமார் 1400 வருஷமாக புதிதாக எதுவும் கொண்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை நீக்க வேண்டும், வெளியேற்ற வேண்டும், மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற தேவைகளும் வரவில்லை. அதனால் தான் சொல்லுகிறோம், இஸ்லாம் அதனுடைய ஷரீஅத் நிறைவானது, பரிபூர்ணமானது, சம்பூர்ணமானது. அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், சற்றேறக்குறைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு ஒரு 80 நாளைக்கு முன்னால் ஹஜ்ஜினுடைய அரஃபாவிலே வைத்து இறங்கிய வசனம் அது. நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிற வசனம், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. நான் எனது மார்க்கத்தை, இஸ்லாமை பூர்த்தி செய்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருஷத்தில் இறங்கிய எல்லா சட்டங்களுக்கும் பின்னால் அல்லாஹ் இதை சொல்லுகிறான், இந்த மார்க்கம் பூரணமாகிவிட்டது. அப்படின்னா இனி ஒரு புதிய சட்டம் புகுத்தப்பட முடியாது. ஏற்கனவே இருக்கிற எந்த சட்டமும் அப்புறப்படுத்தவும் முடியாது. நிறைவான மார்க்கம் இஸ்லாம். இங்கே நாம் தொடக்கமாக தெரிய வேண்டிய முதல் செய்தி இது. இரண்டாவது செய்தி, இஸ்லாமிய ஷரியத்தை உருவாக்கியது மனிதர்கள் அல்ல. இஸ்லாமிய ஷரியத்தையும் அதன் சட்டங்களையும் யாரோ ஒரு 100 பேர் 1000 பேர் கூடியோ அல்லது உலகத்திலே இருக்கிற உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் அமர்ந்தோ இவர்களெல்லாம் சேர்ந்து உருவாக்கியதல்ல. இஸ்லாமிய ஷரியத் நேரடியாக அல்லாஹ் சொன்னான், உங்களின் ஏகத்துவம் இப்படி, உங்களின் இபாதத் இப்படி, உங்களின் நிக்காஹ் இப்படி, தலாக் இப்படி, உங்களின் வாரிசுரிமை இப்படி, இந்த அனைத்தையும் வரையறுத்து கொடுத்தவன் எல்லாம் வல்ல அல்லாஹ். மனிதர்கள் உருவாக்கிய சட்டம் அல்ல. மனிதர்கள் உருவாக்கினால் அவ்வப்போது மாறிவிடும், மாற்றம் தேவைப்படும். மனிதன் அவன் சிறு அறிவுக்கு ஏற்ப, அவன் சிற்றறிவுக்கொப்ப, அவன் குறுமதியை அடிப்படையாக வைத்து சட்டம் இயற்றுவான். அவன் கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரை. தொலைநோக்கு அவனிடம் இருக்காது. படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் எந்த சட்டம் இந்த உலகத்திற்கு தேவை,
காலப்போக்கில் இந்த உலகம் எப்படி எல்லாம் மாறும். மாறி வரும் உலகத்திற்கு ஏற்ப சட்டங்களை வகுத்து கொடுத்தவன் அல்லாஹ். சுருக்கமாய் சொன்னால் இஸ்லாமிய ஷரீஅத் யாரும் கை வைக்க கூடாது, கை வைக்க முடியாது, கை வைப்பது ஏற்புடையதல்ல, சட்ட மாற்றம் என்பது சாத்தியமல்ல. 1 கோடி உலமாக்கள் ஒன்று சேர்ந்தாலும் இஸ்லாத்தினுடைய சட்டத்தை அவர்களால் மாற்றுவதற்கு முடியாது. அப்படி இருக்கிற போது தனிநபர்களாக இருந்தாலும், அது அரசாக இருந்தாலும், எந்த ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் இஸ்லாமிய சட்டத்தை கை வைக்க இஸ்லாமிய ஷரியத்தும் விடமாட்டார்கள் என்பதல்ல, முஸ்லிம்களும் அதை அனுமதிக்கவும் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும்? அலஸ்ஸம்இ வத்தாஅ, கேட்கிறோம் கட்டுப்படுகிறோம் என்றுதான் வாழ வேண்டும். எந்த அரசா இருந்தாலும் சரி, கேட்கிறோம் கட்டுப்படுகிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஃபைன் உமிர பிமஅசியத்தின், ஏதேனும் ஒரு பாவச் செயலை யார் சொன்னாலும் ஃபலா ஸம்அ வலா தாஅத, கேட்கவும் கூடாது கட்டுப்படவும் கூடாது. சொல்லி தந்தது என் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனது உடைமையை கை வைக்கிறான், நான் போரிட வேண்டுமாம், அதிலே ஒருவேளை நான் கொல்லப்பட்டால் நான் ஷஹீதாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எனது உடைமையை, எனது பொருளை, என் வீட்டை, என் மனைவி மக்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கினால் எதிர்த்து போராட வேண்டும் என்றால் உயிரினும் மேலாக இருக்கிற ஷரியத்தை யாராவது கை வைத்தால் அந்த இஸ்லாமிய ரோஷம், ஈமானிய கிளர்வு அது தானாக வர வேண்டும். நிச்சயமாக அது போன்ற போராட்டம் என்பது அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரிகிற வீரர்களுக்கு சமமானது. மார்க்க சட்டங்களுக்கு ஆபத்து வருகிற போது அவரவர்களால் முடிந்தவரை நாவால், கையால், அதிகாரத்தால், கல்வியால், பேச்சால், எழுத்தால் நாம் எந்தெந்த வட்டத்திலே இருக்கிறோமோ அந்தந்த வட்டத்திற்குள்ளே இருந்து அறப்போர்களின் மூலம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய கடமை. வன்மம் அல்ல, வன்முறை அல்ல, ஆயுதங்கள் அல்ல, ஆயுதங்கள் இல்லாமல் அறப்போராட்டத்தை வென்றெடுக்க வேண்டிய கடமை முஸ்லிம்களின் மீது உண்டு. பொதுவாகவே இஸ்லாமிய போராட்டங்கள் அவைகளை அறப்போராட்டங்கள் என்றுதான் சொல்லுவோம். நான் வயலன்ஸ் ஆக்டிவிட்டிஸ், ஆயுதங்கள் இல்லாத போராட்டம். நான் மௌனமாய் இருந்தால் எனது ஷரியத்திற்கு ஒரு ஆபத்து வருகிற போது நான் அமைதியாய் தலை சாய்த்து விட்டேன் என்று பொருளாகிவிடும். குரல் கொடுத்தாக வேண்டும், போராடியாக வேண்டும். அப்படி ஒரு சூழல் இன்றைக்கு நாம் வாழுகிற இந்தியாவில் நம்மீது கிட்டத்தட்ட திணிக்கப்பட்டிருக்கிறது. வக்ஃபினுடைய திருத்த சட்டம் என்ற பெயரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃபுகள் அத்தனையும் உங்களுக்கு தெரியும், மறுமையை நம்பிய நல்லவர்கள் எழுதி வைத்துவிட்டு போனது. மறுமையை நம்பாதவன் வக்ஃப் செய்ய மாட்டான். நான் ஒரு பள்ளிவாசலுக்கு, ஒரு மதரசாவுக்கு, ஒரு எத்தீம் காடாவுக்கு, ஒரு மார்க்க காரியத்துக்கு, ஒரு பைத்துல் மாலுக்கு என்ன சொத்தை எழுதி வைக்கிறேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு ஏதாவது இதற்கு தவாபு தருவான். யாருக்கு மறுமை நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் தான் வக்ஃப் செய்தார்கள். மறுமை நம்பிக்கை இல்லாதவன் வக்ஃப் செய்ய மாட்டான். தன்னுடைய மனைவிக்கும் மக்களுக்கும் எழுதி வைத்து விட்டு போவான். பொது காரியங்களுக்கு, மார்க்க காரியங்களுக்கு மறுமையை நம்பியவர்களால் வக்ஃப் செய்யப்பட்ட இந்தியாவினுடைய பல லட்சம் கோடி சொத்துக்கள் ஒரு சில துவேஷிகளுக்கு கண்களை உறுத்துகிற போது திருத்த சட்டம் என்ற பெயராலே அந்த சட்டத்தை சிதைக்க, சீர்படுத்த அல்ல சீரழிக்க, அப்படி ஒரு திருத்த சட்டங்களை இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள். எதிர்த்து களமாட வேண்டியதும், குரல் கொடுக்க வேண்டியதும், கண்டனம் நடத்த வேண்டியதும், ரப்பே காப்பாற்றி என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டியதும் நம் அனைவருடைய பொறுப்பு. மரணத்திற்கு பின்னால் ஏதாவது கிடைக்கும் என்றுதான் வக்ஃபுகள் எழுதி வைத்தார்கள். வக்ஃபை பற்றிய ஒரு முன்னுரையை சொல்லிவிட்டு நாம் சிந்திப்போம். அன்பானவர்களே,
பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மிம்மா யல்ஹகுல் முஃமின பஅத வஃபாத்திஹி, ஒரு முஃமினுக்கு அவன் கபருக்கு போனதற்கு பின்னால் கபருக்குள்ளேயும் சில விஷயங்கள் இந்த உலகத்தில் இருந்து தொடர்ந்து வரும், கபருக்குள்ளேயும் கிடைக்கும். அவன் கற்றுக் கொடுத்த கல்வி கபருக்கு வரும். அவன் செய்த மறைமுகமான பல்வேறு தர்ம காரியங்கள் சதகாக்கள் கபருக்கு வரும். அவன் வெளியிட்ட புத்தகம், அவன் ஏற்படுத்திய குர்ஆன், அவன் வாங்கி வைத்த புத்தகங்கள், அறிவுசார் உரிமைகள், அறிவுசார் சொத்துக்கள், இந்த புத்தகங்கள், இது கிதாபுகள், இது போன்றதெல்லாம் கபருக்கு வரும். அவன் கட்டி வைத்த பள்ளிவாசல் கபருக்கு வரும். அவன் தோண்டி வைத்த கிணறு, அவன் ஓட விட்ட ஆறு, ஏரி, குளம், நீர்நிலைகள் கபருக்கு வரும். ஒரு ஹதீஸில் 7 அம்சங்களை வரிசைப்படுத்துவார்கள் என் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல இதுவெல்லாம் வரும். அனாதைகளுக்காக, ஆதரவற்றோருக்காக, வழிப்போக்கருக்காக நீங்கள் கட்டி வைத்த மடம் அல்லது சத்திரம் ஒரு மனிதனுக்கு போனதற்கு பிறகும் சதகத்துல் ஜாரியா என்கிற அடிப்படையில் அவன் கபருக்கு வந்து சேரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதால் நிறைய பேர் எழுதி வைத்தார்கள், கபருக்கு கிடைக்கும் என்று எழுதி வைத்தார்கள். குறிப்பாக இந்த நாட்டை சுமார் 800 வருஷம் ஆண்ட முஸ்லிம் அரசர்கள், முகலாய மன்னர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து எழுதி வச்ச பல்லாயிரம் அல்ல பல லட்சம் கோடி மதிப்பிலான சொத்துகள், அவர்கள் எழுதி வைத்த சொத்துக்கள் சில மததுவேஷம் உள்ளவர்களின் கண்களை உறுத்துகிறது. நீண்ட கால திட்டம், அவர்களுடைய அஜெண்டா, அதை இப்போது நிறைவேற்றுவதற்கு முயன்றிருக்கிறார்கள் திருத்தங்கள் என்ற பெயரால். இவர்கள் ஷரியத்திலே முத்தலாக்கில கை வைத்த போது சொன்னது என்ன தெரியுமா? முஸ்லிம் பெண்களை நாங்கள் பரிவோடு பார்க்கிறோம், அவங்களுக்கு நல்லது செய்கிறோம். மார்க்கத்திற்கு எதிராக செயல்படும் போதெல்லாம் நாங்கள் நன்மையைத்தான் செய்கிறோம் என்று பேசி முழுக்க முழுக்க எதிராக அல்ல துரோகங்களை அரங்கேற்றுகிறார்கள். அந்த துரோக வரிசைகளில் இன்றைக்கு இருக்கிற வக்ஃப், இவங்களுக்கு அது கண்ணை உறுத்துறதுக்கு என்ன காரணம்? உலகத்திலேயே இந்தியா போல வக்ஃப் சொத்துக்கள் எங்கேயும் இல்லை. சுமார் 54 இஸ்லாமிய நாடுகள், 54 இஸ்லாமிய நாடுகளிலும் இருக்கக்கூடிய வக்ஃப் ப்ராப்பர்ட்டிகளை விட ஒரு இந்தியாவிலே இருக்கிற சொத்து அதிகம். அரபு நாடுகளில் இல்லை, மத்திய கிழக்கு நாடுகளிலே இல்லை. நான் சவுதி உள்ளிட்ட அத்தனையும் சொல்லுகிறேன். வக்ஃபுக்கென்று எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்களில் உலகத்திலேயே முதலிடத்தில் இருக்கிறது. இது கண்ணை உறுத்துகிறது. அகில உலகத்தினுடைய மிகப்பெரிய சொத்து வளங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை எப்படியாவது அதன் சொத்துக்களை சூறையாட வேண்டும், அந்த சமுதாயத்தை முன்னேற விடாமல் பலவீனப்படுத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் இவர்களுக்கு பின்னாலே இருக்கிற நோக்கம். அகில உலகத்தில் இந்தோனேஷியாவில் 7.5 லட்சம் பள்ளிவாசல், வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட், 2வது இந்தியா. அகில உலகத்தில் அரபு நாடுகளில் இல்லாத அளவுக்கு 6 லட்சம் பள்ளிவாசல். கணக்கு 2020 கணக்கு இது. இந்த 5 வருஷத்துல இன்னமும் இருக்கலாம். சுமார் 6 லட்சம் பள்ளிவாசல்கள், பிரம்மாண்டமான பள்ளிவாசல்கள் இந்தியாவிலே இருக்கிறது. இவன் அடிக்கடி நம்மை இணைத்து பேசுகிறானே பாகிஸ்தான் என்று, முஸ்லிம் நாடாக தன்னை காட்டிக் கொள்ளுகிற பாகிஸ்தானிலே கூட 3 லட்சம் பள்ளிவாசல் தான். அன்பானவர்களே, 20 கோடி மக்கள் வாழக்கூடிய இடங்களில் கூட எகிப்தினுடைய தாய்மொழி அரபி. எகிப்து முஸ்லிம் நாடு. ஆனால் அவ்வளவு பெரிய நாட்டிலேயே 1.5 லட்சம் பள்ளிவாசல் தான் இருக்கு. இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய இஸ்லாமியர்களின் சொத்து இது. 6 லட்சம் பள்ளிவாசல்கள், பல்லாயிரக்கணக்கான மதரசாக்கள், அரபிக் கல்லூரிகள், ஹாங்காக்கள் எல்லாம் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் வேட்டு வைக்க வேண்டும். அதற்காக கொண்டு வரப்படுவதுதான் திருத்த சட்டம் என்ற பெயரால். தமிழ்நாட்டில் மட்டும் ஏறத்தாழ 8,65,000 சில்லற சொத்துகள். சொத்து, அந்த ஒவ்வொரு சொத்தும் பல கோடி. பூஜ்ஜியம் போட்டால் நம்மால படிக்க முடியாது.
அந்த அளவிற்கு உள்ள பிரம்மாண்டமான சொத்து. சொல்லுங்கிறாங்கல்லவா, ஆர்மிக்கு அடுத்தபடியா ரயில்வேக்கு அடுத்தபடியான்னு இல்லை. சரியாக கணக்கெடுத்தால் ஆர்மி ரயில்வேவை எல்லாம் மிஞ்சுகிற அளவுக்கு இஸ்லாமிய வக்ஃப் சொத்துக்கள் தான் இந்த நாட்டிலே இருக்கிறது. இது எப்படி உறுத்தாம இருக்கும்? கல்வியில முன்னேற விடக்கூடாது, சமூக மேம்பாடுகள்ல முன்னேற விடக்கூடாது, முஸ்லிம்கள் வளர்ந்துடக்கூடாது என்று கண்கணம் கட்டி கொண்டு எந்த நேரமும் திட்டமிட்டு செயலாற்றுகிற ஒரு எதிர்கூட்டத்திற்கு, ஒரு துரோக கூட்டத்திற்கு, ஒரு மததுவேஷம் உள்ள வெறித்தனமான கூட்டத்திற்கு இவ்வளவு லட்சம் கோடிகளை இந்தியாவில் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது எந்த அடிப்படையில் அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியும்? அதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இதெல்லாம். இன்றைக்கு சட்டத்தினுடைய உட்கருத்துக்களில் நிறைய நமக்கு உடன்பாடு. 40 திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார். 40 திருத்தம். எந்த திருத்தமும் உண்மையாகவே முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அக்கறையோடு ஏற்படுத்தப்பட்ட திருத்தம் அல்ல. முஸ்லிம் அல்லாதவன் அந்த வக்ஃப் வாரியத்தில், வக்ஃப் கவுன்சிலில், வக்ஃப் போர்டில், அதிகார மையத்தில் அவர்கள் அமர்த்தப்படுகிறார்கள் என்பது நமக்கு வேட்டு வைப்பதற்கான வேலை. எதற்காக முஸ்லிம் அல்லாதவன் அமர வேண்டும்? பள்ளிவாசல் நிர்வாகம் என்றால் பள்ளிவாசல் நிர்வாகத்திலும் முஸ்லிம் தான் இருப்பான். அதுபோல வக்ஃப் போர்டில் 1954 இருந்து முதலாக வக்ஃப் சட்டங்கள் சுதந்திர இந்தியாவிலே அது முறைப்படுத்தப்பட்ட நேரத்தில் இருந்து ஒரு காஃபிர் கூட கிடையாது. பின் எப்படி இப்போது அனுமதிக்க முடியும்? 54 கொண்டு வரப்பட்ட வக்ஃப் சட்டங்கள் சரியில்லை என்று சொல்லி 95 அதை நிறைய திருத்தங்கள் செய்து தெளிவுபடுத்தி வக்ஃப் போர்டுக்கு அதிகாரத்தை கொடுத்து, அந்த போர்டுல 2 முஸ்லிம் எம்பி, 2 முஸ்லிம் எம்எல்ஏ, சமுதாய தலைவர்கள், முத்தவல்லிகள், மார்க்க அறிஞர்கள், காசிகள், இவங்கெல்லாம் உள்ளடக்கிய குழு வக்ஃப் வாரியத்தில் இருக்கும். வக்ஃப் போர்டு தான் முடிவெடுக்க வேண்டும். இது 95 இருந்து அந்த நடைமுறை இருக்கிறது. இப்போ 2025 கடந்த சில தினங்களுக்கு முன்னால் நள்ளிரவு வரை விவாதிக்கப்பட்டு ஒரு 12-13 மணி நேரம் விவாதிக்கப்பட்டு, முதல்ல 13 மணி நேரம் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற விடாத அளவுக்கு அங்க கூச்சல் குழப்பமும் நீண்ட விவாதம் நடக்குதுன்னாவே சம்திங் ராங்னு அர்த்தம், தவறு இருக்கிறது என்று அர்த்தம். அதை எதிர்த்து நிறைய களமாடிய போதும் ஏற்கனவே போட்ட திட்டம் கண் துடைப்பு. ஒரு குழு போடுறோம், உங்க கருத்தை சொல்லுங்க, நாங்க நல்லது செய்ய வர்றோம். நடத்தப்பட்ட விவாதமே கண் துடைப்பு. ஆல்மோஸ்ட் அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள், இந்தியாவில இருக்கிற வக்ஃப் சொத்துக்களை இவர்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும், அதுக்கு வேற வழி இல்லை, இப்படியெல்லாம் சட்டம் கொண்டு வர வேண்டும். அன்பானவர்களே, ரொம்ப ஷார்ட்டா ஒத்த வரியில சொல்றதுன்னா இப்படி சொல்லிடலாம். நம்ம ஆளுக இல்லாத ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் அது மட்டும்தான் என்று ஒரு கூட்டம் யோசித்தது. இந்தியாவின் எல்லா துறைகளிலும் அவர்கள் இருக்கிறார்கள், அவாளுகள் இருக்கிறார்கள், யாரெல்லாம் தேவையோ அவங்கெல்லாம் உள்ள இருக்காங்க. நம்ம உள்ள நுழைய முடியாம, ஆனா நாம ஆள்ற இந்தியாவில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது என்றால் அதை எப்படி விடலாம்? நம்ம ஆளு உள்ள போகணும். உள்ள போகணும்னா என்ன செய்யணும்? சட்ட திருத்தம் கொண்டு வா. 22 பேர், 22 பேர்ல ஏறத்தாழ 12 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம். போதுமே. ஒரு மெஜாரிட்டி வந்ததற்கு பிறகு ஒரு பள்ளிவாசல் இல்லை என்று சொல்ல, ஒரு மதரசா இல்லை என்று சொல்ல, ஒரு மார்க்க ஸ்தாபனத்தை இது அரசாங்கத்திற்கு அவசிய தேவை, எனவே இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்ல, இது போதாதா? பாகிஸ்தானிலே இந்துக்களுக்கு வாரியம் இருக்கிறது. ஒரு முஸ்லிம் கூட உள்ள போக முடியாது, முஸ்லிமை அனுமதிக்க மாட்டார்கள். இதுக்கு நிறைந்து வாழுகிற 99% முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் இந்துக்களுக்கு இருக்கிற வாரியத்தில் உள்ள முஸ்லிம் நுழைய முடியாது. பங்களாதேஷிலே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு வாரியம் இருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, முஸ்லிம் உள்ளே நுழைய முடியாது. முஸ்லிம்கள் நிறைந்து வாழுகிற நாடுகளில் எல்லாம்
அந்தந்த மதத்தவர்களுக்கு வாரியம் அமைக்கப்படுகிற போது அவர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள் என்றால் இந்தியாவிலே மட்டும் முஸ்லிம்களுக்கான வாரியத்தில் ஏன் மற்றவர்கள் வர வேண்டும் என்கிற நியாயமான கேள்வியை கேட்பதற்குத்தான் நாடு முழுக்க முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்களை கேட்கிறது. ஒரு பள்ளிவாசல் ரொம்ப முக்கியமான 2 செய்திகள்ல ஒண்ணு, ஒரு பள்ளிவாசல் யாராவது ஒருவன் பின்னாட்களில், அதாவது அடுத்து வரக்கூடிய நாட்களில், இது பள்ளிவாசல் இல்லை, இது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இது வேறு ஆலயமாக இருந்தது என்று வழக்கு தொடுத்தால் இனி நீதிமன்றம்லாம் தேவையில்லை. இது பள்ளிவாசலா இல்லையாங்கிறத மாவட்ட கலெக்டர் தீர்மானிப்பார். டிசைடிங் அத்தாரிட்டி, சைனிங் பர்சன் யாரு தெரியுமா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். என்னுடைய 200 வருஷம் நான் தொழுத பள்ளியை பள்ளி என்று ஒரு கலெக்டர் சொல்லிவிட முடியும் என்றால் இது எந்த வகையான சீர்திருத்தம்? இதுக்கு பேரு சீரழிவு, சீரழிக்கிற சட்டம் இது. அப்படி ஒரு சீர்திருத்தம் என்ற பெயரால் கலெக்டர் உள்ளிட்டவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, இதில் எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு தெரியும், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அந்த சிஇஓ அப்படிங்கிறது முக்கியமான, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், சிஇஓ வக்ஃப் போர்டுக்கு முஸ்லிம் அல்லாதவர். இது புதிய சட்டத்தில் வருகிறது. சிஇஓவாக நியமிக்கப்படக்கூடியவர், சிஇஓ முஸ்லிமா வந்து உட்கார்ந்து முஸ்லிம் இல்லாதவர் வந்து உட்கார்ந்தால் எந்த அடிப்படையில் அது நடக்குவது? ஆட்டுக்கு ஓனாயை காவல் காத்தது போல, எலிக்கு பூனையை வைத்தது போல எந்த அடிப்படையில் இவர்களெல்லாம் காப்பாற்றுவார்கள்? கடைசி முடிவை கலெக்டர் எடுப்பார் என்பது இந்த சமுதாயத்திற்கு இழைக்கப்படுகிற பெரிய துரோகம். முஸ்லிம்கள் இருப்பாங்களாம் 10 பேர், 22 பேத்துல 10 பேத்துல 2 பேர் முஸ்லிம் பெண்களாம், மீதி 8 பேர் மட்டும் இருப்பாங்களாம். 22ல 10 இப்படி போனா மீதி 12 அவர்கள். அந்த 2 புர்கா எந்த புர்கா வரும் என்று நமக்கு தெரியும். ஏற்கனவே தலாக்கு சட்டம் வந்த போது ரொம்ப நல்லது, எங்களையெல்லாம் காப்பாத்தினீங்கன்னு தெருவில் வந்து சில புர்காக்கள், பச்சையாக சொல்லுவதென்றால் வேறு மாதிரியான பெண்கள் வந்து நின்றார்கள் அல்லவா, அப்படி சில புர்காக்கள் வக்ஃப் போர்டுக்குள்ளே வந்து உட்காரும். 8 பேர் மட்டும் அமர்ந்து கொண்டு ஒரு வக்ஃபினுடைய விஷயத்தில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு நன்மை வைக்கிறவா காரியத்தை செய்வாங்களா? இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 25 அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 25வது பிரிவு வழங்குகிற மத சுதந்திரம், சமய சுதந்திரம், வழிபாட்டு உரிமை அத்தனைக்கும் எதிரான ஒரு சட்டம். வெறுமனே முஸ்லிம்கள் சத்தம் போடுவது என்பது இவர்கள் இஸ்லாமிய சட்டத்தை கை வைப்பதால் கத்துகிறார்கள் என்று நினைக்க வேண்டாம். இஸ்லாமிய ஷரியத்திற்கும் எதிரானது. மறுபக்கம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இது எதிரானது. அந்த அடிப்படையில் தான் வீதிகள் தோறும் போராட வேண்டிய கடமை இருக்கிறது. இன்றைக்கு இந்த சட்டத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவை ஏராளமான முஸ்லிம் அமைப்புகளும் மனித உரிமை சார்ந்த ஆர்வலர்களும் தொடர்ந்து வழக்கு தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை இவர்கள் நிறைவேற்றி விட்டாலும் கூட செயல்படுத்த விடாமல் போராட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்தியாவினுடைய அடிப்படை என்பது இந்த நாட்டிற்கு செக்யூலரிசம். செக்யூலரிசம்னா கவர்மெண்ட்டுக்கு மதம் இல்லை, அதான் செக்யூலரிசம். செக்யூலரிசத்திற்கு என்ன அர்த்தம்? மதச்சார்பின்மைனா அரசுக்கு மதம் கிடையாது. அவர் தனிப்பட்ட முறையில யாராவது இருப்பார், ஒரு பிஎம்ஓ, ஒரு சிஎம்ஓ, ஒரு ராஷ்டிரபதியோ யார் வேண்டுமானாலும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் மத நம்பிக்கை உடையவர்களாக வழிபாடு செய்பவர்களாக இருக்கலாம். அரசுக்கு மதம் உண்டா? இல்லை. அரசுக்கு மதம் கிடையாது என்பதுதான் செக்யூலரிசம். அதற்கு ஆபத்து விளைவிக்கிற ஒரு சூழலை இன்றைக்கு இருக்கக்கூடிய இதுல செஞ்சிட்டு இருக்கிறார். அன்பானவர்களே, அதனால் தான் இதை எதிர்த்து போராட வேண்டிய, களம் காண வேண்டிய முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கு. என்னமோ ஏதோ அரசியல் போல தெரியுது, அவங்கெல்லாம் ஏதோ சத்தம் போடுறாங்க, ஊர்வலம் நடத்துறாங்க, ஏதோ கண்டுகாமல் போவதல்ல. அல்லாஹ்விடத்தில் சொல்லுவதற்கு எனக்கு ஒரு வார்த்தை வேண்டும். ரப்பே, உனது ஷரியத் சட்டத்திற்கு மாற்றமாய் ஒரு சட்டத்தை இவர்கள் கொண்டு வந்த நேரத்தில் என்னால் முடிந்த அளவு நின்று நான் குரல் கொடுத்தேன் என்று அல்லாஹ்விடம் சொல்லுவதற்கு எனக்கு ஒரு சான்று தேவை.
அதைத்தான் சொல்லுகிறோம், சேர்த்து போராட வேண்டும். நம்மள்கிட்ட உள்ள பெரிய பலவீனம் அதுதான். அப்பாறு சேர்ந்து போராடுவதில்லை என்கிற பலம். சேர்ந்து விட்டால் இந்த அரசல்ல எந்த அரசையும் நம்மாலே ஆட்டி பார்த்து வைக்கப்பட முடியும். இன்னல் முலூக், குர்ஆனில ஒரு ஆயத்து, இன்னல் முலூக் இதா தகலு கரியத்தன் அஃஸதுஹா வஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லா வகதாலிக யஃஅலூன். சில அரசர்கள், குர்ஆன் சொல்லுகிறது, நான் சொல்லல, ஏதாவது ஒரு ஊருக்குள் நாட்டுக்குள் நுழைந்தால் இதா தகலு கரியத்தன், நாட்டை நாசமாக்கி விடுவார்கள். அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லுவது எந்த நாட்டுக்கு பொருந்ததோ இல்லையோ, நீங்கள் நினைக்கிறவர்களுக்கு பொருந்தும். ஒரு நாட்டுக்குள் நுழைந்தால் அஃஸதுஹா, நாட்டை நாசமாக்கி விடுவார்கள். இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்றான். வஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லா, அந்த நாட்டில் உள்ள கண்ணியமானவர்களை கேவலமானவர்களாக இவர்கள் மாற்றுவார்கள். இன்னைக்கு இந்த ரெண்டு வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. திருக்குர்ஆன் எதுவெல்லாம் ஆபத்துகளாக நடக்கும் என்று கோடிட்டு காட்டியதோ, அது நடக்கிற போது மௌனிகளாய் நான் உண்டு, என் வீடு உண்டு, மனைவி உண்டு, மக்கள் உண்டு, என் தொழில் உண்டு, என் உணவுண்டு என்று சொல்லிவிட்டு மாத்திரம் நாம் நகர்ந்தால் அல்லாஹ்விற்கு பதில் சொல்ல வேண்டும். ஷரியத்தினுடைய சட்டத்திற்கு ஒரு ஆபத்து என்று வருகிற போது போராடலாம். போராடினா ஏதாவது நடக்குமா? சில பேர்த்துக்கு அப்படி, அதெல்லாம் அசர மெஜாரிட்டியில இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, முடியும். பஞ்சாபில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் போராடினார்கள். அவன் எல்லாம் மனைவி, மக்கள், பேரன், பேத்தி, ஸ்டவ்வு, அடுப்பு, டிராக்டரு எல்லாத்தையும் கொண்டு வீதிக்கு வந்தான். போகவே மாட்டேன்னா, மாச கணக்கில் இல்லை, வருஷ கணக்கில், ஊர் உலகம் முழுக்க கொரோனா, அவன் சாலையில படுத்திருக்கான். சட்டத்தை வாபஸ் வாங்கலான்னு போக மாட்டோம். வருஷ கணக்கில் நீடித்த போராட்டம், கடைசியிலே சட்டம் இயற்றியவர்கள் வாயாலேயே வாபஸானது. நான் சொல்லுவது ஏதோ ஒரு நாட்டில் அல்ல, இதே நாட்டில் அசுர மெஜாரிட்டியில இருக்கிறோம் என்று சட்டம் கொண்டு வந்தவர்களை மீண்டும் சரித்து போடுவதற்கு ஒன்றுபட்ட களங்கள் காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும். வக்ஃப் சட்டங்கள் என்பது நமக்கு இன்னும் அதனுடைய வீரியம் புரியல. வருங்கால முஸ்லிம் சமுதாயத்திற்கான மிகப்பெரிய ஒரு சொத்து. இதையெல்லாம் தூர நோக்கோடு சிந்திக்காம நிறைய பேர் தொப்பியும் போட்டிருக்கான், தாடியும் வச்சிருக்கான், இங்க இருக்கிற சட்டத்துக்கு ஆதரவாகவும் பேசுறான். எல்லாம் பாதுகாக்கணும். அதாவது என்னமாவது ஊரே ஒன்று சொல்றப்ப நம்ம கொஞ்சம் மாத்தமா சொன்னா ஃபேமஸ் ஆயிடலாம். நல்லா சொல்றதுன்னா, ஒரு ஊர்ல எல்லாமே நீட்டா ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காங்க, நான் ஃபேமஸ் ஆகணும். என்ன செய்யணும்னா, ஆடை இல்லாம ஓடனா ஃபேமஸ் ஆயிடலாம். ஆடை உடுத்தியவர்கள் வாழுகிற ஒரு ஊர்ல அம்மனமா போனா தான் ஃபேமஸ் ஆக முடியுங்கிற மாதிரி ஊர் உலகம் பூரா வக்ஃப் சட்டத்தை எதிர்க்கிறது. இந்த நாட்டில இருக்கிற முஸ்லிம்கள் அல்லாத எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு பிரிவுகளை சார்ந்தவர்கள், இந்தியாவின் எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஒரே குரலாக இந்த சட்டம் குரல் வலையை நரிக்கிற சட்டம், இது வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது நம்மளுக்கு அப்படி நீட்டா டிவியில உட்காந்து ஒரு தொப்பியும் தாடியும் வச்சுக்கிட்டு நீட்டா உட்காந்து இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நல்லதுக்கு தானே செய்யறாங்க என்று சொல்லக்கூடிய ஏமாற்று பேர்வழிகளை, ஏதாவது ஒன்று நம்முடைய கவனத்தை நோக்கி ஈர்க்க வேண்டும் என்பதற்காக துரோகிகளின் குரலாக ஒலிக்கக்கூடிய முஸ்லிம் பெயர் தாங்கிகள் யோசிக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதாவது கருப்பு ஆடுகள் என்று சொல்லுவார்கள் தமிழ்ல துரோகத்திற்கு. அந்த கருப்பு ஆடுகளும் இந்த சட்டத்தை ஆதரிக்கிறது. நாளை வருங்காலத்தில் இது என்ன மாதிரி போகும்? அன்பானவர்களே, மிகப்பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் அகில உலகம் முழுக்க வக்ஃபிலே தான் நடக்கிறது. நான் சாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். அகில உலகத்திலேயே இஸ்லாமிய யூனிவர்சிட்டியில ஆகப்பெரிய யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும், கைரோவில் இருக்கிற அஸ்ஹர் யூனிவர்சிட்டி, ஜாமியுல் அஸ்ஹர். 5 லட்சம் மாணவர்கள். ஜாமியுல் அஸ்ஹர் 25,000 ப்ரொஃபசர்ஸ், 25,000 உஸ்தாதுகள். அகில உலகத்தில் அஸ்ஹரை போல இன்னைக்கும் யூனிவர்சிட்டி இல்லை.
நம்ம இதை பேசிட்டு இருக்கிறப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். 5 லட்சம் பேர் படிக்கிறாங்களா, 25,000 பேர் ஆசிரியர்களா, எல்லாத்துக்கும் எப்படி சம்பளம் கொடுப்பாங்க இப்படின்னு தான் நமக்கு டக்குன்னு போகும். உண்மை என்ன தெரியுமா? நம்மளை மாதிரி சந்தா வசூலெல்லாம் பண்ணி அங்கே நடத்தல. சந்தா வசூல் ஜும்மாவுக்கு, எங்கள் ஊர் பள்ளிவாசலுக்கு, எங்கள் ஊர் மதரசாவுக்கு தாராளமாக வாரி வழங்கு, இதெல்லாம் இல்லை. என்ன தெரியுமா? உலகம் முழுக்க அஸ்ஹருக்கு வக்ஃப் இருக்கிறது. அஸ்ஹருக்கு அந்த எழுதி வைக்கப்பட்ட வக்ஃபில் நூற்றாண்டுகளை கடந்து, பல நூற்றாண்டுகளை கடந்து அஸ்ஹர் யூனிவர்சிட்டி, இஸ்லாமிய வரலாற்றுப்படி நம்ம 1400 உட்கார்ந்து இருக்கிறோம். இஸ்லாமிய வரலாறுல ஹிஜ்ரி 400களில் வந்துருச்சு அஸ்ஹர் யூனிவர்சிட்டி. 1000 வருஷமா இன்னைக்கு அந்த அஸ்ஹர் யூனிவர்சிட்டி நடக்குது. முழுக்க முழுக்க வக்ஃப்ல நடக்குது. உங்களால நம்ப முடியுமா? இலங்கையில அஸ்ஹருக்கு சொத்து இருக்கு. ஒரு நேரம் இருந்துச்சு என்னன்னா, மௌத்தா போறவங்க பூரா என் மக்களுக்கு இவ்வளவு, அஸ்ஹருக்கு இவ்வளவு, ஒவ்வொருத்தருமே எழுதி எழுதி வச்சுட்டு போனாங்க. அஸ்ஹருக்குன்னு இலங்கையில் இருக்கிறது. இந்த தெற்காசிய நாடுகள், குறிப்பாக சுபத்ராவினுடைய ஓரம் பூரா அஸ்ஹருக்கு சொத்து இருக்கு. மலேசியாவில் எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு பல கோடி வக்ஃப்ல இருந்து அந்த மதரசாவுக்கு போயிட்டு இருக்கு. நம்ப முடியுமா? அஸ்ஹர் இருக்கக்கூடிய எகிப்தின் கெய்ரோவில் சொத்து இல்லை. ஆனா அகில உலகத்துல அதிகமா அஸ்ஹருக்கு சொத்து இருக்கிறது இந்தோனேஷியாவில். என்னன்னா, மௌத்தா போற போலாம் எழுதி வச்சுட்டு போவாங்க. வக்ஃப் செய்யப்பட்டு அந்த வக்ஃபினுடைய சொத்துக்களில் தான் 1000 வருஷமாக இது போன்ற இஸ்லாமிய பல்கலைக்கழகம் நடந்தது, பள்ளிவாசல்கள் நடந்தது. இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல 100 பள்ளிவாசல்கள் அந்த வக்ஃபை பலவீனப்படுத்த இன்னைக்கு நடக்கிற முயற்சி தான். இது இருக்கக்கூடாது. ரொம்ப சுருக்கமா சொல்ல போனா, நீதிமன்றங்களை அணுகி எல்லாம் ஒரு மஸ்ஜிதை நம்ம கையில எடுக்கிறத விட இப்படி ஒரு சட்டத்தை போட்டு நாமளாவே எடுத்துக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட மோசமான சட்டம். வருங்கால தலைமுறைக்கு வக்ஃப் அவசியம். உங்க சொந்த வீட்டுல, உங்க பாக்கெட்ல, உங்க கல்லாவுல, உங்க பீரோல கை வச்சா நீங்க விடமாட்டீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் சொத்தில் திருட நினைக்கிற அயோக்கியர்களை எதிர்த்தும் களமாட வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அது என்ன இருந்தாலும் எனது மார்க்கத்தை நீ மாற்ற முடியாது. என் ரப்பு அமைத்து கொடுத்த சட்டத்தை நீ திருத்த முடியாது. எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்து கொடுத்ததுதான் வக்ஃப். வமின் ஷுரூத்தி ஸிஹ்ஹத்தில் வக்ஃபி அல் இஸ்லாம். இது இஸ்லாமிய ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் உள்ள வாக்கியம். ஒரு வக்ஃப், அதன் நிபந்தனை, அது சரியாக ஆகுவதற்கு ஷர்த்து என்ன தெரியுமா? அதில் உள்ளவன் முஸ்லிமாக இருக்க வேண்டும். நீ முஸ்லிம் அல்லாதவனை எப்படி கொண்டு வந்து உள்ள விடுற? முடிவு செய்கிற அதிகாரத்தில் யாரை கொண்டு வந்து உள்ள வைக்கிறாய்? இந்த ஆபத்துகளில் இருந்தெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் ரொம்ப ஜாலியா ஏதோ நடந்துட்டு இருக்குது, நாம நம்ம வேலையை பார்க்கலாங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. 1400 வருஷத்திற்கு பின்னாலேயும் கூட தேவைப்பட்டால் மார்க்கத்திற்காக வேண்டி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு ஏற்படுத்துகிறார்கள் என்றால் நாம் அதற்கு தயாராக ஆகத்தான் வேண்டும். அன்பானவர்களே, வக்ஃப் சட்டங்கள் ஆக்கிரமிப்பில் இருந்து காக்கப்பட வேண்டும். இது வெறும் உலமாக்கள் மீதான கடமை அல்ல. இது பள்ளிவாசல் நிர்வாகிகள் மீதான கடமை அல்ல. இது வெறுமனே இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்தவர்களினுடைய கடமைகளும் அல்ல. ரொம்ப சுருக்கமா ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இனி உள்ள காலத்திலேயாவது வக்ஃப் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும். காலி நிலமா எங்க இருந்தாலும் எடுத்துக்குவான், நிச்சயமா எடுத்துக்குவான். நாம அங்கங்க பிரயோஜனமே இல்லாம, அங்க 100 ஏக்கர் இருக்கு, அது வக்ஃப். இங்க ஒரு 150 ஏக்கர் இருக்கு, அது வக்ஃப். அது ஒரு கல்விக்கூடமாக இருந்திருந்தால், ஒரு கான்வென்ட் ஸ்கூல், ஒரு இஸ்லாமிக் பிரைமரி ஸ்கூல், ஒரு மெட்ரிகுலேஷன், ஒரு கல்வி நிறுவனம், ஒரு காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ், இல்ல ஒரு பெரிய மதரசா, ஒரு பெரிய அரபு கல்லூரி, அந்த காலி இடம் ஏதாவது கல்வி நிறுவனமாக மாற்றப்பட்டிருந்தால் இன்னைக்கு அதை கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. 500 குழந்தை படிக்குது, கை வைக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். 1000 பேர் படிக்கிறார்கள், கை வைக்க முடியாது, காலியாகவே வைத்திருக்கிறோம். இனியாவது இந்த முஸ்லிம் சமுதாயம் காலியாக இடங்களை வைத்தால் தெரிந்து கொள்ளுங்கள், கண்டிப்பாக எடுத்துக்கொள்வார்கள்.
இனி முத்தவள்ளிகள் கையெழுத்து தேவையில்லை, கலெக்டர் கையெழுத்து போதும் 100 ஏக்கரை எடுத்துக்கொள்வதற்கு. ஆபத்தை புரிந்து கொண்டு வருங்கால வக்ஃபுகளை சீரமைக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. அதற்கு முன்னால் வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்க நினைக்கிற கயவர்களுக்கு எதிராக போராட வேண்டியதும் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹ் நாம் வாழுகிற காலத்தில் இஸ்லாமிய வக்ஃபுகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக, ஆக்கிரமிப்புகளிலே இருந்து பாதுகாப்பானாக, ஆக்கிரமிப்பவர்களை அல்லாஹ் அப்புறப்படுத்துவானாக, அவர்களுக்கு தக்க பாடங்களை தருவானாக. வக்ஃப் உள்ளிட்ட அனைத்து இஸ்லாமிய சட்டங்களையும் இந்தியாவிலே வாடுகிற காலமெல்லாம் இந்தியனாக மட்டுமல்ல, இஸ்லாமியனாகவும் நெஞ்சுரத்தோடும் தைரியத்தோடும் உறுதியாய் நின்று வாழுகிற வழிபடுகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் இந்தியாவில் வாழுகிற முஸ்லிம் உம்மத்துக்கு வழங்குவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.